Janet knife. Oh no, here he comes. I gotta go. Katie. இப்போ நீங்க கேட்ட இந்த ஆடியோ வந்துட்டு ஒரு 10 வயசு பொண்ணுடைய ஆடியோ. அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறப்ப ரிலீஸ் ஆன ஆடியோ டேப் தான் இந்த ஆடியோ. இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு கேட்டி பேர்ஸ். இந்த பொண்ணுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க கூடவே இருக்கிற ஒரு 4 பேர். கேட்டியோட அம்மாவான மெர்லின், அப்புறம் அவங்களோட ஆன்டியான லிண்டா, அந்த ஆன்டியோட ஹஸ்பண்டான சால், இவங்களுடைய நெய்பர் ஃப்ரெண்ட் எஸ்பாசிட்டோ. இந்த 4 பேர்ல யாரோ ஒரு நபர் தான் கேட்டியை கடத்தி வச்சு 17 நாள் ரொம்பவே மோசமா கொடுமை பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இந்த 4 பேருமே கேட்டிக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒருத்தங்க. அப்படி இருக்கிறப்ப எதனால இந்த 10 வயசு பொண்ணை இவ்வளவு மோசமா கொடுமை பண்ணும்? சொல்ல போனா இந்த 4 பேருமே அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அதுலயும் அவங்க ஆன்டியோட ஹஸ்பண்டான சால் வந்துட்டு பலமுறை அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்திருக்கான். இருந்தாலும் அன்னைக்கு அந்த பொண்ணை கடத்தினது இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். யாரு கடத்தினாங்க, அந்த பொண்ணை வச்சு என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு கடைசியா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த கேஸ்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். கேட்டி பேஸ் டிசம்பர் 30, 1982ல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஜான் அப்படின்ற ஒரு பிரதரும் இருந்திருக்காரு. கேட்டியோட அம்மாவான மெர்லினுக்கு வந்துட்டு அவங்க பொண்ணையும் பிடிக்காது, அவங்க பையனையும் பிடிக்காது. இதனால மெர்லின் கேட்டி அப்புறம் ஜான் இவங்க 2 பேருமே கொண்டு போயிட்டு அவங்க ஆன்டியான லிண்டா வீட்டுல விட்டுறாங்க. சொல்ல போனா நீங்களே பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கேட்டி, ஜான் இவங்க 2 பேருமே லிண்டாவோட வீட்டுல தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா கேட்டி, அவங்க அண்ணா ஜான், அப்புறம் ஆன்டி லிண்டா, அவங்களோட ஹஸ்பண்டான சால், இவங்க 4 பேருமே ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேட்டிக்கு நெய்பர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவரோட பேர் வந்துட்டு எஸ்பாசிட்டோ. கேட்டிக்கு எஸ்பாசிட்டோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த நெய்பர் ஃப்ரெண்டுக்கும் கேட்டி அப்புறம் ஜான் இவங்க 2 பேருத்தையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பப்பெல்லாம் இவர் போறாரோ அப்பப்பெல்லாம் அவங்களுக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவாராம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலு கூட்டு போயிட்டு கேட்டி கூட அங்க நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாண்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாராம். இப்படி நிறைய சாக்லேட்ஸ் தரதுனால, கேம்லாம் விளையாடக்கூடிய அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டு போறதுனால கேட்டிக்கு வந்துட்டு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம கேட்டி கிட்ட ரொம்பவே கரெக்டா நடந்துகிட்ட ஒரு நபர் இந்த நபர் மட்டும்தான். இப்படி இருக்கிறப்பதான் டிசம்பர் 28, 1992 கேட்டி வந்துட்டு அவங்க ஆன்டியான லிண்டா கிட்ட போய், நான் எஸ்பாசிட்டோ அங்கிள் கூட வந்துட்டு மால் போறேன், அந்த ஸ்பேஸ் பிளெக்ஸ் மாலுக்கு போயிட்டு நாங்க ரொம்பவே ஹாப்பியா வீடியோ கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. லிண்டா என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நெய்பர் ஃப்ரெண்டான எஸ்பாசிட்டோ கூட தானே போறா அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு வா அப்படின்னு அமைச்சிடுறாங்க. ஆனா இப்படி அன்னைக்கு மாலுக்கு போன கேட்டி வந்துட்டு திரும்பி வரவே இல்லை. என்னாச்சுன்னே தெரியல, கேட்டி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி லிண்டா வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் லிண்டாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. லிண்டாவும் அந்த போன் கால் எடுத்து அட்டெண்ட் பண்றாங்க. இந்த சமயம் தான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே நீங்க பார்த்த மாதிரி கேட்டி வந்துட்டு லிண்டா கிட்ட என்ன காப்பாத்துங்க, கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த போன் கால்ல கேட்டி பயங்கரமா அழுது இருக்காங்க. இப்படி அவங்க அழுதுகிட்டே பேசிட்டு இருக்க அந்த சமயம் பின்னாடி என்ன கடத்தினவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சிருக்காங்க. இந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறமா லிண்டாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காலை வந்துட்டு ட்ராக் பண்றாங்க. அந்த கால்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டை வந்துட்டு எடுக்கிறாங்க. இது கூடவே அந்த கால் எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் ட்ரேஸ் பண்றாங்க. இப்படி இவங்க ட்ரேஸ் பண்ணதுல அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பிளெக்ஸ் மாலுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் பூத்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு பயங்கர குழப்பமா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடத்தின ஒரு நபர் வந்து ஒரு ரூம்ல இல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தனியா தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப கேட்டி வந்து எப்படி ஒரு பப்ளிக் பூத்ல வந்து கால் பண்ணிருக்க முடியும்? அப்படியே பண்ணியிருந்தாலும் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, சித்திரவதை பண்றாங்க, என்ன கடத்தினவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும்? இந்த விஷயத்துல ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. இதனால அந்த ஆடியோவை கொண்டு போயிட்டு டெக்னிக்கல் டீம் கிட்ட அமைச்சு வச்சு இந்த ஆடியோ பத்தி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலம் அனலைஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடியோ வந்துட்டு டைரக்டா அந்த போன் பூத்ல பேச கிடையாது, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த ஆடியோவை கொண்டு வந்து அந்த போனோட ரிசீவர் கிட்ட பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கேட்டியை கடத்திட்டு போனவன் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அடைச்சு வச்சிருந்திருக்கணும். அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்துட்டு பதிவு பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் பிளக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெலிபோன் பூத்ல வந்து பிளே பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரியுது. இது எதுக்காக அவங்க பண்ணணும்? பொண்ணு கடத்தி வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு இந்த டிமாண்ட் இருக்கு, இதை தந்தீங்கன்னா உங்க பொண்ணை தரேன், எனக்கு இவ்வளவு காசு தந்தீங்கன்னா உங்க பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் தான் பேசுவாங்க. ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஆடியோ மட்டும் பிளே பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போகணும்? போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயமே ரொம்ப ரொம்ப குழப்பமா இருந்திருக்கு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த சமயம் இது காசுக்காக நடக்கல அப்படின்றது மட்டும் ரொம்பவே தெளிவா தெரிஞ்சது. கேட்டி வந்து எப்பயுமே வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்களா,
அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே 5 பேர். ஒன்னு அவங்க அண்ணா ஜான் வந்துட்டு கேட்டி மாதிரி ஒரு சின்ன பையன் தான், அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது. அடுத்து மெர்லின், லிண்டா, சால், அப்புறம் எஸ்பாசிட்டோ. இந்த 4 பேர்த்துல தான் யாரோ ஒருத்தங்க இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் திட்டவட்டமா நம்பினாங்க. இதுல கேட்டி சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது. அவங்க அப்பா யாரு, எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. கேட்டியோட அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை, அவர் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமே தெரியாது. சொல்ல போனா மெர்லினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல இருந்த கடுப்புல தான் அவங்க குழந்தைங்களை அவங்க ஒழுங்காவே பாத்துக்கல. கொண்டு போயிட்டு அவங்க ஆன்டி லிண்டா வீட்டுல தள்ளி விட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு மெர்லின் வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சுட்டாங்க. இத்தனை நாள் நான் தெரியாம இருந்துட்டேன். ஆனா இப்பதான் நான் என்னோட பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரியுது. தயவு செஞ்சு என்னோட பொண்ணை வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. அவ எங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காளோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அழுது இருக்காங்க. சொல்ல போனா இவங்க அழுகிறதெல்லாம் பார்த்த போலீஸ் ஆபீசரே கண்டிப்பா இவங்கள இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த அளவுக்கு இவங்க பயங்கரமா அழுது இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த நியூஸ் வந்துட்டு வெளியில பரவ ஆரம்பிக்குது. நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அவங்க அம்மா மெர்லின் கிட்ட விசாரிக்கிறாங்க. எல்லா டிவி சேனலுமே இவங்க பயங்கரமா அழுது இருக்காங்க. என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சுட்டாங்க, யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அழுது இருக்காங்க. இவங்க இப்படி கண்டினியூஸா கொடுத்த அந்த இன்டர்வியூட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அந்த 10 வயசான கேட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா போலீஸ் ஆபீசர்ஸும் இந்த கேஸ்ல ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. அடுத்தபடியா போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டியோட ஆன்டியான லிண்டா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப லிண்டா என்ன சொல்றாங்கன்னா, நான் கேட்டி என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். அவளுக்கு நான் இது வரைக்கும் எந்த குறையுமே வச்சது கிடையாது. அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான். இப்ப என்னோட பொண்ணு வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு தெரியல. நீங்க தான் தயவு செஞ்சு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயும் போலதான் நான் வந்துட்டு மாலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, சரி எஸ்பாசிட்டோ கூட தானே இருக்கா, கண்டிப்பா பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் போக சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில போலீஸ் ஆபீசர்ஸை விட்டு லிண்டா எப்படி, கேட்டி எப்படி, அவங்க எல்லாருமே எப்படி கேட்டி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதனால சில போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கேட்டியோட நெய்பர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் லிண்டாவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு பாசமா இருக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா இவங்கெல்லாம் கேட்டி வந்துட்டு நல்லா நடத்தவே கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே மோசமா தான் நடந்துப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே அந்த 10 வயசு சின்ன பொண்ணு தான் பண்ண வைப்பாங்க. வீடு துடைக்கிறது, கூட்டி கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த பொண்ணு தான் பண்ணும். சொல்ல போனா சமையல் கூட அந்த பொண்ணு தான் பண்ணுமா. பண்ணல அப்படின்னு சொன்னா பயங்கரமா திட்டுவாங்களாம், அடிப்பாங்களாம். இப்படி சுத்தி இருக்கிறவங்க சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது. இவங்க ஏற்கனவே இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சு வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க, தனியே இவங்க கடத்தி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இதுக்கப்புறம் லிண்டாவுடைய ஹஸ்பண்டான சாலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நானும் கேட்டு என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். இப்ப காணா போயிட்டா அப்படின்னு தெரியும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவனும் பயங்கரமா கெஞ்சிருக்கான். இப்ப இவங்களுக்கு அடுத்தது கேட்டி கூட க்ளோஸா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெய்பர் ஃப்ரெண்டான எஸ்பாசிட்டோ. போலீஸ் ஆபீசர்ஸ் எஸ்பாசிட்டோக்கே தெரியாம அவருக்கு பின்னாடியே போயிட்டு அவர் எங்கெங்க போறாரு, என்னென்ன பண்றாரு அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க. இவர் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வீட்டுல இருக்காரு, இல்லனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்காரு. இதை தவிர அவர் வெளியில ஒரு இடத்துக்கு போற மாதிரி இவங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் ஒர்க் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டும் அவங்களோட ஃபேமிலி தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடும் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு பக்கத்துலயே அவருக்குன்னு சொல்லி அவர் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்க எப்பயுமே அவர் தனியா தான் இருப்பாராம். ஸ்ட்ரைட்டா நம்ம கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பாசிட்டோ வந்துட்டு விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. அப்ப எஸ்பாசிட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கேட்டி அப்புறம் ஜான் இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்கள நான் எப்ப பார்க்க போகணும்னாலும் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் தருவேன். பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பிளக்ஸ் கூட்டு போயிட்டு இவங்களோட வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஆனா அன்னைக்கு நான் அந்த பொண்ணை கூட்டு போக கிடையாது. அன்னைக்கு கேட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அன்னைக்கு கேட்டி கூட போயிருப்பேன். கேட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராத மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எஸ்பாசிட்டோவை அனுப்பிடுறாங்க. என்னதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எஸ்பாசிட்டோ மேல பயங்கரமான சந்தேகம் இருந்தாலும் அவர் தான் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவர்கிட்ட இல்ல. இந்த சமயம் கேட்டி காணாம போய் மொத்தம் 15 நாள் ஆகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் எஸ்பாசிட்டோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எதனாச்சும் ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டா எஸ்பாசிட்டோட வீட்டுக்கே போய் பாக்குறாங்க. அங்க எங்கேயாச்சும் கேட்டியை ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள கேட்டி வந்துட்டு கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
தெரியல, யார் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப கரெக்டா கேட்டி காணாம போய் 17 நாள் கழிச்சு இந்த எஸ்பாசிட்டோ கூட ஒரு லாயரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரான். நான் தான் கேட்டியை கடத்தினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா அப்படியா கேட்டி எங்க நீ ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு எஸ்பாசிட்டோ நான் என்னோட வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸ் அன்னைக்கு நாங்க வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தோம், எங்கேயுமே கேட்டியை காணோம். மரியாதையை சொல்லி வேற எங்க வச்சிருக்க, நீ பொய் சொல்றியா, எதுக்காக நீயா வந்து ஒத்துக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு எஸ்பாசிட்டோ இல்ல நான் பொய் சொல்ல, என் வீட்டுல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் வீட்டுக்கே கூட்டிட்டு போறான். அங்க போன இவன் கரெக்டா அவனோட பெட்ரூம்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டோர் ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு மேட் எடுத்து தள்ளி வைக்கிறான். அங்க 6 அடிக்கு ஒரு பெரிய கான்கிரீட் ஸ்லாப் ஒன்னு இருந்திருக்கு. அந்த ஸ்லாபை கம்ப்ளீட்டா எடுத்து நகர்த்தி வைக்கிறான். அது வழியா பார்த்தப்ப உள்ளார ஒரு சுரங்க பாதை மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ள நிறைய ஜெயில் மாதிரி இருந்திருக்கு. சொல்ல போனா இந்த இடத்தை யாருக்குமே தெரியாத மாதிரி இவனே கட்டியிருக்கான். அந்த கான்கிரீட் ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடிக்கு 200 பவுண்ட்ல இருந்ததா. உள்ள இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு ஏறி தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா கூட இவ்வளவு ஹைட்டா வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த பொருளை நகர்த்தி இருக்கவே முடியாது. இதுதான் இவனுடைய பிளான். உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பாதை வழியா கீழே இறங்கி போறாங்க. ஃபுல்லா ரொம்பவே டஞ்சனா இருந்திருக்கு. அங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரூமை பாக்குறாங்க, அங்க கேட்டி இல்ல. இவங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தப்ப கடைசி ரூம்ல கேட்டி வந்து கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்டு இவங்க எல்லாருமே ஓடி போறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா பயப்படுது. நாங்களாம் போலீஸ் ஆபீசர்ஸ், நாங்க உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டிருக்கு. இவங்க காப்பாத்துறப்ப கேட்டி வந்துட்டு ரொம்பவே வீக்கா இருந்திருக்காங்க. அதனால உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு கேட்டிக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த எஸ்பாசிட்டோ அப்படின்றவன் 17 நாள் கூட்டு போய் வச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்கான். அந்த டஞ்சனா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு பழைய பெட் ஒன்று இருந்திருக்கு. அதுலதான் கேட்டி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு செயின்ல கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரே ஒரு டிவி மட்டும் இருந்திருக்கு. அந்த டிவில இந்த பொண்ணு காணும் அப்படின்ற நியூஸ் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்படி சீக்கிரட்டா ஒரு ரூம் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியில தெரிய ஊர் ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாருமே எஸ்பாசிட்டோட ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எஸ்பாசிட்டோட ஃபேமிலியில இருந்தவங்களாம் எங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, சொல்ல போனா அவனே கட்டி வச்சிருக்க அந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி நாங்க போனதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டிய கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் கேட்டி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டி கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேட்டி என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் 28, 1992 எஸ்பாசிட்டோ வந்துட்டு என்கிட்ட இன்னும் 2 நாள்ல உனக்கு பர்த்டே வரப்போகுது, உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன், வா மாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. நானும் அவரு கூட அன்னைக்கு மாலுக்கு போனேன். இடையிலே வந்துட்டு அவருக்கு வேற ஏதோ ஒரு வேலை வந்துட்டு ஏதாவது சொன்னாரு. இதனால வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி நானும் வீட்டுக்கு போனேன். எனக்கு விளையாடுறதுக்காக வீடியோ கேம்ஸ் எல்லாம் போட்டு தந்தாரு. நான் அவரோட வீட்டுக்குள்ள இருந்த அந்த டிவில வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்படி நான் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது எஸ்பாசிட்டோ வந்துட்டு என்கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் தள்ளி தள்ளி விட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல என்னால முடியல. அடியில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ரூம்குள்ள கொண்டு போயிட்டு அடைச்சு வச்சான். அங்க என்ன செயின்லாம் போட்டு கட்டி வச்சிருந்தான். அங்க ஒரே ஒரு டிவி இருந்தது. அந்த டிவில நான் காணாம போயிட்டேன் அப்படின்ற நியூஸ்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அடிக்கடி எஸ்பாசிட்டோ உள்ள வருவான், வந்து என்னை இழுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூம் கூட்டு போயிட்டு என்கிட்ட ரொம்ப மோசமா தவறா நடந்துக்குவோம். இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே எஸ்பாசிட்டோ வந்துட்டு கேட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேருமே கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு லவ் அப்படிங்கிறது ஒருத்தங்க மேல வைக்கக்கூடிய பாசம், இந்த மாதிரி அடைச்சு வச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்க, இது பேர் தான் பாசமா அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கப்புறமா கேட்டி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிடறதுக்காக தந்த சாப்பாடு எதையுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க சாப்பிட இருந்த சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு கலந்து தந்திருக்கான். அதுக்கப்புறமா பலமுறை அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்திருக்கான். அதனால இந்த சாப்பாட்டுலயும் கண்டிப்பா எதனாச்சும் ஒண்ணு கலந்து தந்திருப்பான். எக்காரணத்து கொண்டு இந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம அந்த குழந்தை வந்துட்டு பட்னி கிடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல உயிரே போனாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு. இவனும் அந்த பொண்ணு வந்துட்டு என்னென்னமோ சித்திரவதை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு சாப்பிட வைக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்கான். ஆனா எதுவுமே நடக்கல. எங்க இதே மாதிரியே பண்ணி கேட்டி ஒரு கட்டத்துல இறந்து போயிடுமோ அப்படின்னு பயந்து போன இவன் வேற வழியே இல்ல, நம்ம தான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு லாயரை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறான். இப்படி கேட்டியை கடத்திட்டு போனா அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ரூம்குள்ள வச்சு அந்த பொண்ணு கிட்ட நான் பிரச்சனையில் இருக்கேன் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நீ பேசு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய வாய்ஸ் வந்துட்டு சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணிருக்கு. இதெல்லாம் பக்கத்துல இருந்த டெலிபோன் பூத்துல போயிட்டு இவன் பிளே பண்ணி விட்டுருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் தொடர்ந்து கேட்டியை விசாரிச்சப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியும் கேட்டி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் அவங்க ஆண்டியான லிண்டாவோட ஹஸ்பண்டான சால் அப்படின்றவரும் என்கிட்ட ரொம்ப தடவை தப்பா நடந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் கேட்டி வந்துட்டு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சாலையுமே அரெஸ்ட் பண்றாங்க. எஸ்பாசிட்டோவே வந்துட்டு அவன் பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டான். இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. ஜூன் 16, 1994 அன்னைக்கு எஸ்பாசிட்டோ ஒரு சின்ன குழந்தையை கடத்தி வச்சு கொடுமை பண்ணதுக்காகவும் அவங்க கிட்ட தவறா நடந்துகிட்டதுக்கும் 15 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. இதுல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்பாசிட்டோ அப்படின்றவன் கேட்டிக்கிட்ட மட்டும் கிடையாது, அவங்களுடைய அண்ணனான ஜான் கிட்டயுமே வந்துட்டு ரொம்ப தவறா நடந்துகிட்டு இருந்திருக்கான்.
இருந்திருக்கு. அவங்க அண்ணன் வளர்ற வரைக்குமே ரொம்பவே மோசமா அந்த பையன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கு. அந்த விஷயமும் இந்த கேஸ் மூலமா தெரிய வந்து அடுத்து லிண்டாவுடைய ஹஸ்பண்டான சாலுக்கு வந்துட்டு 12 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. கூடவே கோர்ட்டு லிண்டாவையும் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதுக்கப்புறமா கேட்டி வந்துட்டு நல்லாவே வளர்ந்துடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இதுக்கப்புறமா செப்டம்பர் 4, 2013 எஸ்பாசிட்டோ ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு இறந்து போறார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேட்டி கடத்திட்டு போயிட்டு எவ்வளவோ கொடுமை பண்ணியும் சித்திரவதை பண்ணியும் நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு கடத்தினவனே எங்க நம்ம கொலை கேஸ்ல மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி நான் தான் கடத்தினேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு சொல்ல வச்சிருக்காங்க. வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி தான் யாராச்சும் ஒருத்தங்க உங்களை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயத்த வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. தப்பு பண்றவங்களே வந்துட்டு சொந்தக்காரங்க தான், வீட்டுல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொன்னா டைரக்டா நீங்க வெளியில வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஜான் வந்துட்டு அவருக்கு நடந்த இந்த விஷயத்தை வெளியில சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம இதை அங்க டிஸ்கஸ் பண்ணலாம்.